Hi friends, welcome to my channel. நான் உங்க சிவரந்தினி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஸ்வெட்டிங் ஸ்மெல் அடிக்கும் இல்லைங்களா, அதுக்கான சொல்யூஷன் தான் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட ரெக்வெஸ்ட்டும் கூட. அண்டர் ஆர்ம்ஸ்லலாம் வந்துட்டு பயங்கரமா வந்து டார்க்னஸ் இருக்கு, அந்த டார்க்னஸ் வந்து கியூர் பண்ணுறதுக்காகவும் வந்து ஸ்வெட்டிங் ஸ்மெல் வந்து போகிறதுக்காகவும் வந்து ஒரு ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், எல்லாருனாலையும் இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடியோட சோப்போட ரிவ்யூஸஸ் அண்ட் தென் வந்து அண்டர் ஆர்ம்ஸில் வந்து நம்மளுக்கு ஸ்வெட்டிங் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு டிப் தான் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன டிப் அப்படின்னா வந்துட்டு இந்த சோப் வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து ஞாபகம் இருக்குன்ட்டு வந்து தெரியல. இதில் வந்துட்டு காதியன் விஐபி ட்ரஸ்ட் அதோட சோப்பு தான் இது. இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த காலத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இன்னும் பெருசாக நீளமாக இருக்கும் சோப் பார் வந்து. உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாதி சோப் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த சோப்பு வந்துட்டு வேப்பெண்ணெய் சோப்பு, வேப்ப இலை சோப்பு, அப்புறம் வேப்பங்கட்டை சோப்புன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கூட இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து நீங்கள் நார்மலாக வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஷவர் பாரோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சோப் எதுவாக இருந்தாலும் ஓகே, அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் சின்ன பீஸாக வந்து இந்த அளவுக்கு வர மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்கோலில் கட் பண்ணிங்கன்னா வந்து வந்துடும். இந்த பாரை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு உங்கள் அண்டர் ஆர்ம்ஸில் வந்து இப்படி இந்த மாதிரி வச்சு இப்படி 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 தேய்ச்சிங்க அப்படின்னா இது ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி தான் வந்து இருக்கும். இது தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஸ்மெல் வரவே வராது. கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஸ்மெல் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரஸ்ட் மீ, ப்ராமிஸாக சொல்கிற ஸ்வெட்டிங் ஸ்மெல் வரதே கிடையாது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது பாதி பார் வந்து 45 ரூபாய்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. முழு பார் வந்துட்டு 80 ரூபாய், பாதியாக வாங்கினா வந்துட்டு 45 ரூபாய்ன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணா வந்து 20 ரூபீஸ்க்கு கூட இன்னும் கட் பண்ணி கொடுப்பாங்களோ என்னமோ தெரில. நான் வந்து இதில் இருந்துட்டு 2 பார் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஹேண்ட் வாஷ்க்காகவும் வந்துட்டு பாத்திங் டைமில் யூஸ் பண்ணுறதுக்காகவும். இன்னும் நீளமாக இருக்கும் சோப்பு, ஆஃப் பாருங்கும் போது இந்த அளவுக்கு வந்து வரும், ஓகேங்களா? இந்த சோப் வந்து இன்னும் நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து படர் தாமரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு, அப்புறம் அண்டர் ஆர்ம்ஸில் வந்துட்டு ஸ்வெட்டிங் ஸ்மெல் ரிமூவ் பண்ணுறதுக்கு, வெடிப்புக்கு யூஸ் பண்ணலாம். வெடிப்பு இருக்கிறவங்க வந்து டெய்லி குளிக்கும் போது இதை காலில் வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வெடிப்பு போயிடும். நான் வந்து வெடிப்பு போக்குறதுக்கான ஒரு வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். அதில் மெயினான ஹீரோவாக இந்த சோப்பை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். நம்ம ஆல்ரெடி ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதோட பேக்கேஜிங் வந்து சும்மா நார்மலாக இந்த மாதிரி ஒரு கவரில் தான் வந்து இப்படி வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. சாரி, இந்த ஃபுல் பாரோட ரேட் வந்து 85 ருபீஸு. ஆஃப் பார் வந்து 45 ரூபாய்ன்னு வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஃபுல் பார் வாங்கினா வந்து 85 ரூபாய், ஓகேங்களா? 80 ருபீஸில் 85 ரூபாய். கண்டிப்பாக இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் வந்து அவைலபிளில் இருக்கும். இது எப்படி கேட்கணும் அப்படின்னா கதர் சோப்புன்னு கேட்கலாம், இல்லைன்னா வந்துட்டு வேப்பெண்ணெய் சோப்புன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு நார்மலாக என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து உங்கள் கையில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டார்க் நெக் இருக்குன்னா அங்கே கூட கையில் வந்து தேய்ச்சிட்டு அந்த நுரையை மட்டும் வந்து கழுத்துலலாம் போட்டுக்கோங்க. இது ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி வந்து இதுக்குள்ளே இருந்துட்டு ஒரு மாதிரி வேப்பிலையோ என்னமோ வந்து இருக்கும், வேப்பங்கொட்டை அரைச்சி சேர்த்துருக்காங்களோ என்னமோ தெரியல. அண்டர் ஆர்ம்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த பகுதி இருக்கும்ல, கார்னர் பகுதி, அதை வச்சு வந்து இப்படி இப்படி தேய்ங்க. நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்காது. இது ஸ்மெல்லும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து குழந்தைங்களோட துணி வாஷ் பண்ணுறதுக்கு கூட வச்சுக்கலாம். நல்லா வந்து கிருமி நாசினியாக கூட இந்த சோப் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த சோப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஸ்வெட்டிங் ஸ்மெல் வரலன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க, யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வேப்பெண்ணெய் சோப்புனால கிடைக்கிற மெயினான பெனிஃபிட் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அண்டர் ஆர்ம்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி தேய்ச்சி வந்து அந்த கார்னரில் இருக்க இதை வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அங்கே இருக்க பிளாக்னஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு க்யூர் ஆயிரும். நிறைய பேர்த்துக்கு வந்து பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணால், ரோலான் யூஸ் பண்ணால் வந்துட்டு அக்கல் நல்லா குப்பில் வர மாதிரி, சூட்டு வேப்பில் வர மாதிரி கூட ஆயிரும். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த வேப்பெண்ணெய் சோப் வந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அண்டர் ஆர்ம்ஸில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஸ்மெல் வரவே வராது. நீங்கள் ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா அங்கே கருப்பாக இருக்குது அப்படின்னா அதை கூட நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். டே பை டேயில் வந்து அங்கே இருக்க பிளாக்னஸ் ரெடியூஸ் ஆயிரும். ஸ்வெட்டிங் ஸ்மெல் கண்டிப்பாக வரவே வராது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே அதை ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு படர்தாமரை இருக்கும் இல்லைங்களா, அவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். டார்க் நெக் இருக்கவங்க வந்து கையில் சோப் நுரை வர வச்சுட்டு அதை வந்து நெக்லலாம் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக வந்து சோப்பு வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரப்பர் மாதிரி ஒரு மாதிரி எரியற மாதிரி ஆரம்பிச்சிடும். நீங்கள் கையில் நுரை வர வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது எல்லோரும் வந்து வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோப்பு தான். ரொம்ப வந்து ப்ரைஸ் கம்மி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்க சோப்பு தான். பட் நம்ம புதுசாக வரனால வந்து இதோட தன்மையை வந்து மறந்துட்டோம். கண்டிப்பாக வந்து இது வந்து 1 இயருக்கு கூட வரும்னு நினைக்கிற ஒரு ஃபுல் பார் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து கரையறதில்லை.